ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், இதுக்கு வந்து உள்ளே வந்து பாட்டு வைக்கிற மாதிரி இது வந்து கோயிலுக்கு போகிற கூட. கோயிலுக்கு போகிற கூட இதை வச்சுருக்கேன் பாருங்கள். இதில் வந்து எண்ணெய் பாட்டில் வைக்கிற மாதிரி நான் இந்த காதை பின்னி வச்சுருக்கிறேன். இந்த காது வந்து உங்களுக்கு போட்டு காட்டலாம், இப்படின்னு போட்டு காட்டலான்னு நான் இந்த கூடையை எடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள், அதுக்கு வந்து என்ன பண்ணுறேன்னாக்கா 1.5 அடியில் 2 ஒயரு. ஏன்னா உங்களுக்கு எண்ணெய் பாட்டில் சின்னதாக இருக்கும், சின்னதாக போட்டால் போதும். 1.5 அடியில் 2 ஒயர் எடுத்துக்கோங்க. ஒயர் எடுத்து ஆல்ரெடி நான் வந்து பச்சை போட்டுக்கேன். ஒரு 5 நாட்டு 1 2 3 4 5. இந்த 5ல் என்ன பண்ணுறோம், இங்கே பாருங்கள், 5 இல்லைன்னா 6 எடுத்துங்க. செம்மா வேணால் 6 எடுத்துங்க. உங்களுக்கு எந்த எப்படி இஷ்டமோ அதுமாரி எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், உள்ளே கொண்டு போகணும், வெளில வரக்கூடாது. காது மாதிரி வெளில வராமல் இதை உள்ளே கொண்டு போயிடும். 2 ஒயரையும் அப்படியே சமமாக எடுத்து உள்ளே கொண்டு போகும். அந்த வாட்டத்தில் போட்டுக்கும். அந்த வாட்டத்தில் போட்டு இங்கே கொண்டு வந்துடும். இப்போ 1 2 3 4 5 6 போட்டு 5க்கு கீழே போட்டிருக்கேன். எவ்வளோ உள்ளாரையே நீங்கள் மாட்டி எழுங்க. வெளியில் இதை இப்படி தான் தெரியும் பாருங்க. அதை பற்றி பரவாயில்ல, நம்ம வெளியில் காது போட்டிருக்கோமே அதேமாரி தான் இது இருக்கும். இங்கே பாருங்கள், சமமாக வச்சுக்கிட்டு இந்த உருட்டு கைப்பிடி பின்னுவோம்ல அதுதான். இது வந்து 3 ஒயரில் பின்னியிருக்கேன், இது 2 ஒயரு. இங்கே பாருங்கள், 1.5 அடி எடுத்துக்கிட்டால் போதும். ப்ளஸ் மாதிரி வச்சுட்டு அப்புறம் இதை தூக்கி மேலே வச்சுட்டு இதை கீழே வச்சு இதை மேலே பண்ணும். அதாங்க உருட்டு கைப்பிடி எப்படி பின்னுறோமோ அதேமாரி பின்னிட்டு வாங்க. இதுக்கு வந்து எண்ணெய் பாட்டில் வைக்கிறதுக்காக இது வந்து உங்களுக்கு வந்து 1.5 அடி இருந்தால் போதும், ரொம்பலாம் வேணாம். உள்ளே பள்ளிக்கூடத்துக்கு பாட்டில் கொண்டு போனால் அதுக்கு 2 அடி வச்சுக்கோங்க. டைட்டாக எவ்வளோ டைட்டாக இழுக்கணுமோ இழுத்துக்கோங்க. இது அவ்வளோவா, ஏன்னா உள்ளே இருக்கிறனால டைட்டாக வராது. லூஸாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஒரு எண்ணெய் பாட்டில் தான் வைக்க போகிறோம். திட்டமாக எவ்வளோ வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி திட்டமாக இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இது என்ன பண்ணுறோன்னாக்கா இப்படியே எடுத்து இது மேலே வச்சு இந்த இதில் வந்து இப்படி விட்டுணும். இப்படி விட்டு போட்டோம்னா முடிச்சு லாக் ஆகிடும். லாக் ஆகிடுச்சா? இப்போ என்ன பண்ணுறோன்னா அதே வாட்டத்துக்கு இந்த வரிசையில் நம்ம வந்து 2 ஒயரையும் வெளியிலேருந்து கோர்த்து உள்ளே கொண்டு வரோம். இங்கே பாருங்கள், ஒரு ஒயரை முன்னாடி கோத்துக்கோங்க. சமமாக உள்ள ஒயரை கோத்து உள்ளே கொண்டு வந்துடும். இப்படி கோத்து இப்படி உள்ளே கொண்டு வந்துடும். இல்லை உங்களுக்கு கொஞ்சம் மேலே வரணுன்னாலும் மேலே போட்டுக்கோங்க. நடு சென்டரில் போட்டிருக்கேன். அந்த கூடையிலலாம் கொஞ்சம் 5 அடியில் மேலே தான் கொஞ்சம் போட்டிருக்கேன். இது வந்து உள்ளே நடு சென்டரில் போட்டுருக்கேன். ஒரு ஒயரை கோத்து கொண்டு வந்துட்டோமா, கோத்து கொண்டு வந்துட்டு இதை வந்து இந்த ஒயரை வந்து சொறி விட்டுக்கணும். ஒரு ஒயரை தான் நம்ம கோத்து கொண்டு வந்திருக்கோம். அப்புறம் இன்னொரு ஒயரையும் அந்தமாரி வாட்டமாக எப்படி இருக்கோ அதேமாரி கோத்து கொண்டு வந்துருங்க. இங்கே பாருங்க, மறுபடி ஒரு 2-3 வருஷத்தில் தான் நான் கோத்துருக்கேன். அப்புறமா நான் கோத்துக்கிறேன். இங்கே பாருங்க, அடுத்தது இந்த ஒயரு மறுபடியும் பாருங்க, அதை வந்து இப்படி கோத்து இதில் வேலை உள்ளே கொண்டு போயிடணும். பச்சை தெரியாமல் இருக்கும். இதெல்லாம் நல்ல பச்சை கலரு போயிட்டு இதை என்ன பண்ணுறோம், இப்படி இந்த வாட்டத்தில் சொருவிடும். ஏன்னா அந்த காது கீழே தொங்காத அளவுக்கு எந்த வாட்டம் எப்படி இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் சொருவிக்கணும். இப்போ இறுக்கி போட்டோமா, இப்போ என்ன பண்ணுறோம், இந்த ஒயரை எடுத்து இப்படி மேலே கொண்டு வரோம். மேலே கொண்டு வந்தால் இது வந்து கீழே வந்து சாயாது, கீழே படுக்காமல் அப்படியே ஸ்ட்ராங்காக செங்குத்துலேயே நிற்கும். இது அதேமாரி இந்த 4 ஒயரையும் 3 ஒயரை நம்ம சொருவிட்டோம். ஒரு ஒயர் அங்கே சுற்றி மறுபடியும் சொருகணும். மறுபடியும் இன்னொரு ஒயரையும் எடுத்து இந்த பக்கம் சொருவி விட்டுருக்கோம். மறுபடியும் இதை என்ன பண்ணுறோம், இந்த ஒயரை கையில் குத்தாத அளவுக்கு நல்லா இறுக்கமாக பிடிச்சி இப்படி போயிடணும். இதில் சொருகிறேன்னா இதில் சொருவி அந்த சைடு நேராக கொண்டு போய் கையில் குத்தாமல் கொண்டு போகணும். போட்ட மாதிரி போட்டு இது இந்த சைடாக கீழே கொண்டு போகாமல் இந்த சைடு
இடது கை பக்கம் சொருவினமே அது மேலேயே சொருவிட்டு வந்துடுங்க. அதாங்க. இதேமாரி ஸ்ட்ராங்காக நின்றுடும். நீங்கள் வேணால் ஒரு அடி மேலே போட்டுக்கோங்க. 1 2 3 4 5 6க்கு கீழே போட்டுருக்கேன் நான். நீங்கள் 5ல் கூட போட்டுக்கலாம். அதேமாதிரி தாங்க. இதேமாரி சொருவி ஃபுல்லாக சொருவி நறுக்கி விட வேணாம். அப்படியே சொருவிடுங்க. எல்லாத்தையும் கரெக்டாக இருக்கும். 1 அடி எடுத்தால் போதும். ஒரு சின்ன எண்ணெய் பாட்டில் வைக்கிறதுக்கு தான். இது கோயிலுக்காக உள்ள கூட. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நல்ல வீடியோனா உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன்.